நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு 5 தொகுதியில மட்டும் நீங்க இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, அதுவும் ஜூலை 31 வரைக்கும் அதற்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு இடைக்கால தடை விதித்திருக்கிறாங்க. உடனே தமிழ்நாட்டுல எல்லாம் இதோட இடைத்தேர்தலே கிடையாது, அவ்வளவு இதை வச்சு எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பி இந்த பக்கமோ அந்த பக்கமோ, அது இந்த மீடியாக்கள் உண்மையா வேற வேலை வெட்டியே கிடையாது, இருக்கிற உண்மையை சொல்றதும் கிடையாது. எந்த பக்கம் வருமானம் வருதோ அந்த பக்கம் போய் விழுறது யாருன்னா மீடியாக்கள் தான். அந்த மாதிரி இதை தப்பு தப்பா பரப்ப போறாங்க. உண்மை என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்காம இடைத்தேர்தலே இல்ல, இது விஜயை பார்த்து பயந்துட்டாங்க, அது மாதிரி இப்ப நீங்க ஆரம்பிக்க போறீங்க, விஜயை பார்த்து பயந்துட்டாங்க, இது திமுகவின் சதி, இது இப்படி அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. இது ஜூலை 31 வரைக்கும் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 5 தொகுதிகள், அதாவது திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், கரூர் மற்றும் விஜயபாஸ்கர் விராலிமலை, இந்த 5 தொகுதியில என்ன இருக்குன்னா ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது கேஸ்னா ஒரு இதை எதிர்த்து வாக்களித்தவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர்களுக்கு இந்த வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல்ல சில குளறுபடிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால அந்த கேஸ் இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த 5 பேரை இப்ப ராஜினாமா பண்ணிடுறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒரு வேட்பாளர் நீங்க தேர்தல் வச்சு வேற ஒரு வேட்பாளர் வச்சு வெற்றி எம்எல்ஏ பண்ணாங்க அப்படின்னா அந்த தேர்தலில் 2 எம்எல்ஏ இருக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய வழக்குகள். அதனால இந்த ஒரு முடிவு வர வரைக்கும் இந்த தேர்தல் நடத்தலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். அதனால நீங்க இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இதுல என்ன இருக்கு, இதுல ஒரு வீடியோ பேசுற அளவுக்கு என்ன இருக்கு இதுல அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒரு அஃபிடேவிட் அவங்க சொல்லணும். அதே போல மனுதாரர் ஒரு அஃபிடேவிட் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி இப்ப நடத்தக்கூடாது சொல்லி ஒரு ஒண்ணு கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒண்ணு கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் ஒண்ணு கொடுக்கணும். இதுல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கு, ஒரு அஃபிடேவிட் அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 தொகுதிகள் காலியான தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எங்களுக்கு அறிவிப்பு வரல அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இதை நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அவங்களுடைய இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தொகுதிகள்லாம் காலியான தொகுதிகள் இன்னும் எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரல, வந்தாதான் நாங்க இடைத்தேர்தலை பத்தி பேச முடியும், அது வரைக்கும் எங்க லிஸ்ட்லயே இது கிடையாது, லிஸ்ட்ல இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நாங்க ஏன் பேசணும் அப்படின்ட்டு நம்முடைய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. சொன்னதா இன்னைக்கு டிவில டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, கிட்டத்தட்ட 7 தொகுதிகள்ல திருச்சி கிழக்கு தொகுதி 4 தொகுதிகள், திருச்சி கிழக்கு தொகுதி அவர் ராஜினாமா பண்றாரு, அதை அனுப்பிடுறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதை ரிசீவ் பண்ணிடுறாங்க தேர்தல் ஆணையம். மத்த இடம் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அபிடேவிட்ல. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல இங்க சில குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. மேலும் இந்த இடைத்தேர்தல் நடப்பதனால யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. சபாநாயகர் தேர்தல் இடைத்தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த நம்முடைய அந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா தேர்தல் ஆணையத்துக்கு அமிச்சாரா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஆனா தேர்தல் ஆணையம் சொன்னதா டிவில சொன்னதுனால அது அனுப்பாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பல உள்நோக்கங்கள் இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. சரி, இப்போ இடைத்தேர்தல் நடக்கல, இது யாருக்கு நல்லது, ஒருவேளை இடைத்தேர்தல் நடக்காமல் இது யாருக்கு நல்லது அப்படின்றது அடுத்த சப்ஜெக்ட். இது திமுகவுக்கு நல்லது, இது அதிமுகவுக்கு நல்லது அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தேர்தல்ல திமுகவும் அதிமுகவும் படுதோல்வி அடையும், இந்த இடைத்தேர்தல் படுதோல்வி அடையும், அதனால இது திமுகவுக்கு தான் நல்லது, இது அதிமுகவுக்கு தான் நல்லதுன்னு டிவிகே நண்பர்கள் சொல்ல போறாங்க. ஆனா இது டிவிகேக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுக சொல்ல போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த இடைத்தேர்தலை அதிமுக திமுக வெற்றி பெற்று விட்டால் அப்பயோ அத்தோட அந்த வெற்றின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அன்னையிலிருந்து ஒரு வாரத்துல விஜய் சாரோட ஆட்சி கண்டிப்பா கவிழ்க்கப்படும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் எப்பயுமே 2 பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வெறும் விஜய் ஆடுறது உலகத்துக்கே தெரியுது, இவர் ஆடுற ஆட்டம். ஆனா பரம்பரை அரசியல் நடத்தியவர்கள் ஆடும் ஆட்டம் வெளில தெரியாது. ஒரு பரம்பரை பணக்காரனுக்கும் ஒரு தற்காலிக பணக்காரனுக்கும் வித்தியாசம். அது மாதிரி தற்காலிக அரசியல்வாதி, இவங்களாம் பரம்பரை அரசியல்வாதிகள். அவங்களும் சில கேம் ஆடின்னு தான் இருப்பாங்க, அது வெளில தெரியாது. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னுவாங்க. அது மாதிரிதான் கிட்டத்தட்ட இத்தனை எம்எல்ஏக்கள் விலை பேசியிருக்கிறாங்க அப்படின்றது, குதிரை பேரம் திமுக பேசியிருக்கு அப்படின்றது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்றத யாரும் மறக்க வேணாம். அதே போலதான் இப்ப இந்த கட்சியில இருந்து இவங்க எல்லாம் போறாங்கன்னு கிட்டத்தட்ட பல நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக இவங்க எல்லாம் போறாங்க, மதிமுக இங்க இருந்து போகுதுன்றத பல நாளா சொல்ற. இப்ப பாமக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவும் நடந்தா என்ன அர்த்தம், நெருப்பு இல்லாமல் புகையாது. அப்ப பாமக இங்க போச்சுன்னா கண்டிப்பா அதே போல
தாவேகா எம்எல்ஏல்ட்ட ரேட்டு பேசிட்டு இருக்காங்கன்றத ஒரு பக்கம் உண்மையா தான் இருக்கும். இந்த மாதிரி கோர்ட்டு கைது நடவடிக்கைகள் இதெல்லாம் திமுக அதிமுக பார்க்காது எவ்வளவோ பார்த்தாச்சுங்க. சிபிஐ பார்த்தாச்சு, என்னத்தையும் பார்த்தாச்சு எல்லா கட்சிகளுமே. திரு விஜயனுடைய கட்சிகள் எதுவுமே அதை பத்தி பார்க்கல. அது பார்க்க ஒரு காலம் கண்டிப்பா வரும். அந்த காலம் வரும்போது அவங்க அதுக்கான அனுபவத்தை அனுபவிப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம். ஒருவேளை இப்ப இடைத்தேர்தல் நடக்காம ஒரு 6 மாசம் கழிச்சு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்தா அது யாருக்கு சாதகம்? இடைத்தேர்தல் நடந்தால் இப்ப திமுக அதிமுக வெற்றி அடையணும் அப்படின்னா அது திமுக அதிமுக ஆசையா இருக்கும். இல்ல தாவேக்க ஆசையா இருக்கும். இப்ப 3 பேருக்குமே டவுட். இப்ப யார் வின் பண்ணுவாங்க யார் தோப்பாங்க அப்படின்றது 3 பேருக்குமே டவுட். எந்த ஸ்ட்ராட்டஜி வைக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இதுல வந்து திரு விஜய் வந்து சூப்பரா இன்னைக்கு ஒரு அட்டகாசமா ஒரு மேட்டரை பேசினாரு. எத்தனை பேர் எல்லாம் கவனிச்சீங்கன்னு தெரியல. அந்த டீ கோடுன்னு வந்து டீ கோடா ஒரு வார்த்தை பேசுறாரு. என்ன பேசுறோம்னா அதிமுக திமுக 2 பேர் கூட்டு கலவானீங்க அப்படின்னு பேசுறாரு. ஏன் அது நம்ம நடக்க போற இடைத்தேர்தலையே தெரிஞ்சிடும்ன்றாரு. என்ன தெரிஞ்சிடும்? இடைத்தேர்தல்ல ஒருவேளை திமுக அதிமுக ஒன்னா நினைச்சுன்னா டிவிக்கு அவுட்னு அவருக்கு தெரியும். அதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பொது வேட்பாளர் வச்சுட்டாங்கன்னா திமுக அதிமுக கூட்டு கலவானீங்கன்னு சொல்லி உண்மையாயிடும். ஒரு பிட்டை போட்டு வைக்கிறாரு. அந்த ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு போட்டு வைக்கிறாரு. அப்ப உடனே என்ன பண்ணும் அதிமுக திமுக சரி வராது, 2 பேரும் தனித்தனியா நின்னாதான் நம்மளுக்கு மான மரியாதை. அப்போ டிவிக்கு உள்ள பூந்து ஜெயிக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா 3 பேரும் தனித்தனியா நில்லுங்க, அதுதான் உண்மை. 3 பேரும் தனித்தனியா நிப்போம். தனித்தனியா நின்று தனித்தனியா நீங்க காசே கொடுக்க போறது இல்ல, இடைத்தேர்தல் ஒழுங்கா சந்திக்க போறீங்க. அப்ப ஒழுங்கா சந்திக்கும் போது 3 பேரும் தனித்தனியா அது அதிமுக வென்ற தொகுதிகள். அந்த அதிமுக வென்ற தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், தனியா இருந்து ஜெயிச்சிருச்சுப்பா. திமுக போட்டி போடுது, அதிமுக போட்டு தாவேகவும் போட்டி போடுது. அதிமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஒரு நிலை என்ன நீங்க சொல்லணும்ல, சொல்றீங்கல்ல அதே மாதிரி சொல்லுங்க. 6 தொகுதியில வந்து மக்கள் வந்து மனசு மாறாம தொடர்ந்து மீண்டும் அதிமுக வெற்றி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த கணம் உங்க ஆட்சி வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு போயிடுவீங்களா? அதனால நீங்க பேசுறதுலாம் நல்லா தெரியுது, உஷாரா பேசுங்க, நல்லா தெரியுது. முதல்வர் வந்து உஷாரா பேசுறது தப்பு கிடையாது. அது வந்து அரசியல் வந்து அந்த மாதிரி பேசக்கூடிய பக்கம் இருக்கும். ஆனா இப்ப இதே இடைத்தேர்தல் நடந்தாலும் பிரச்சனை, நடக்கலாம் பிரச்சனை. நடக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப ஒரு வேளை வந்து மறுபடியும் வந்து ஒரு சட்டசபையில வந்து ஒரு நம்பிக்கை தீர்மானம் பண்றாங்க அப்படின்னா இப்போ 231 இருந்து 227 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இவரோட ஒரு எம்எல்ஏ போயிடுது, 6 எம்எல்ஏ இன்னும் கூட சில பேர் எல்லாம் போலாம், அதுல மாற்று கருத்து கிடையாது. போனா என்ன நினைக்கிறாருன்னா எதிரில் இருக்கிற எண்ணிக்கை குறையுதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல இவர்கள் வாங்க வேண்டிய இப்ப இவர் குதிரை பேரம் பண்ணி இங்க அதிமுக வாங்குறாரு பாருங்க, அதே நம்பரை விட இப்ப 6 பேரை வாங்கியிருக்காரு, இவரோட சேர்த்து 7 வச்சுங்க, 7 பேரை வாங்குறாரு. இவங்க 15 பேரை புடிங்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்து விடும். அப்படி ஆட்சி கவிழ்ந்து நம்ம வேண்டிய என்ன தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டியது? ஏன்னா 107 தொகுதி தான் தாவேக்காக கொடுத்தது, 47 + 6 தான் அதிமுக கொடுத்தது. ஏன்னா அதுல தான் குதிரை நடத்தி எடுத்திருக்கிறாரு. திரு வைகோ வந்து நம்பி ஏமாந்துட்டாரு. அது வந்து திமுகவை சேர்ந்த சில நண்பர்கள் வந்து அதிமுக மாதிரி அசால்ட்டா விடுறவங்களா இல்ல, அந்த தலைமையின் கீழ் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு காப்பாத்திருக்காங்க. ஆனா எல்லாரையும் காப்பாற்ற முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு. திமுக தன் கூட்டணி கட்சியில விட்டுச்சு, எம்எல்ஏகளை இன்டாக்ட் பண்ணிருக்கு. ஆக இது எல்லாமே நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய 227 பேர்ல இன்றைய தேர்தல் வந்து 121 பேர் கிட்டத்தட்ட வந்து தாவேக்கா பக்கம் நிக்கிறாங்க. அப்ப குறையிறது எத்தனை பேர் அப்படின்னா 114 பேர் வேணும், அதுக்கு மேல 7 பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை 15 பேர் தாவேக்கா விட்டு போயிட்டாங்க அப்படின்னா தாவேக்காவோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. தாவேக்கை ஓட்டளிக்க போறதுல வந்து ஒரு 15 பேர் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே என்ன ஆயிடும், அது 121 வந்து 105 மாறிடும். 105 மாறிச்சுன்னா இந்த நம்முடைய திமுக அதிமுக வந்து எதிர்த்து வாக்களிச்சாங்கன்னா கண்டிப்பா சட்டமன்றம் கலைய வேண்டிய அவசியம் ஏற்படும். கலையிட்டோன்றான், அழைச்சு விட்டுருங்க. ஒண்ணு ஜெயிச்சா மெஜாரிட்டில ஜெயிக்கணும். தமிழ்நாடோட மானம் வந்து உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பீகார் மாதிரி, ஒரு மகாராஷ்டிரா மாதிரி, ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒண்ணு விஜய் ஜெயிச்சிருப்பா, 150 தொகுதி ஜெயிச்சுட்டு நீ 5 வருஷம் வச்சுக்கப்பா, யாரும் எதுவும் பண்ண முடியாதுப்பா, அமைதியா நிம்மதி ஆட்சி நடத்துப்பா. இல்ல திமுக ஜெயிச்சிருப்பா, அதிமுக ஜெயிச்சிருப்பா. இந்த தொங்கு சட்டசபை வேணாம், இந்த தொங்கு சட்டசபையை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொரு நீங்க ஒரு 6 மாசம் கூட ஆட்சி செஞ்சீங்க திரு விஜய் அவர்களே, இன்னும் 6 மாசம் கூட முதல்ல திரு விஜய் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமா கூட தேர்தலை வச்சு 1 வருஷம் வச்சு நீங்களே பெரிய ஜென்டில்மேனா நீங்க ஆட்சியை கழிச்சு தேர்தல் வச்சு முடிந்தால் மீண்டும் 140 150 தொகுதியில வெற்றி பெற்று கண்டிப்பா நீங்க ஆட்சி அமைங்க. அதாவது பிரச்சனையே இல்லை, மக்கள் வாக்களிச்சா கண்டிப்பா ஆட்சி அமைக்க வேண்டியதான். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா அதிமுக திமுக ரெண்டுமே என்ன பண்ணலன்னா விஜய வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எதிரியா நினைக்காம இவங்க 2 பேர் அடிச்சுட்டாங்க, நடுவில் இவர் பூந்து வந்து உள்ள வந்து இந்த கோப்பை ஆட்சி எடுத்துட்டு போயிட்டாரு. இனிமே மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னா இந்த இடைத்தேர்தல் போல பொது தேர்தல் இடைத்தேர்தல் நடக்காம நல்லது, அதே போல நடந்தாலும் நல்லது நடக்கலாம் நல்லது. ஒருவேளை இந்த இடைத்தேர்தலை கட் பண்ண மாதிரி
இந்த பொது தேர்தலையும் கலைச்சு விட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு பொது தேர்தல் நடத்துறாங்கன்னா தமிழ்நாடு சுபிட்சமா இருக்கும். எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் இந்த மாதிரி ஒரு தலைவலி இல்லாம இந்த குதிரை பேரம் இதெல்லாம் தான் கேவலமா இருக்கு. ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து ஒருத்தரும் வந்து இவருக்கு ஏத்த இப்ப யாரு இப்ப விஜய் பேசுறதுக்கு அப்ப ஒரு எதிரி எதை கத்திய கையில எடுத்தா கண்டிப்பா இன்னொருத்தர் கத்திய கையில எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இவர் கத்தி இருக்கும்போது இவங்களும் கத்தி எடுக்கிறாங்க. இவர் குதிரை பேர்னா இவரும் குதிரை பேரும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, எடப்பாடியார் வந்து ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 133 எம்எல்ஏக்கள்ல இதே ஒரு 15 எம்எல்ஏவை திரு ஸ்டாலின் அவர்கள் உருவிருந்தாருன்னா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கடைசி நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல 15 எம்எல்ஏக்கள் போய் சாதாரண சட்டமன்றமா இந்த அன்னைக்கு திரு ஸ்டாலின் அவருக்கு ஒருவேளை திரு கலைஞர் தான் கண்டிப்பா பண்ணியிருப்பாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவின் இது ஆனதுக்கு அப்புறமா தலைவர் ஆனதுக்கு அப்புறமா அந்த வேலையை அவர் பண்றதே இல்லை. அந்த மாதிரி குறுக்கு வழியில பண்ணாம இருந்தாரு. இப்பயுமே தான் அவர் தான் தலைவர். என்னதான் உதயநிதி மத்தவங்க சொன்னா கூட தலைவரான திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பா அந்த வேலையை வந்து அவர் பண்றதில்லை. அவரையும் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கத்தி எடுத்தா அவங்க கத்தி தான் எடுத்தாங்க. எல்லாருமே திரு அஜித் சார் மாதிரி என்ன பண்ண மாட்டாங்கன்னா பின்னாடி போக மாட்டாங்க. பின்னாடி போக நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம டீசென்டா இருப்போம்னு சொல்லிட்டு அரசியல்ல இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த இடைத்தேர்தலை எப்படி நிறுத்தி வச்சாங்களோ அதே மாதிரி இந்த பொது தேர்தலும் நிறுத்தி மொத்தமா ஒரு பொது தேர்தல் நடத்துறாங்கன்னா தமிழ்நாடு நிச்சயமாக மீண்டும் தலை நிமிரும்.